வாடகை வீட்ல குடியிருக்கிறவங்களுக்கு புது ரூல்ஸ் வந்தாச்சு. என்னன்னு பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல சொந்தமா ஒரு வீடு கட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சிரமமா இருக்கு. சொந்த வீட்டுக்கு குடியேறணும் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு கடைசி வரைக்கும் கனவாவே இருந்துருது. பெரும்பாலான மக்கள் வாடகை வீட்ல தான் வசிக்கிறாங்க. அதே மாதிரி சொந்த வீடு இருக்கிறவங்க வேலை, கல்வி மாதிரியான பல்வேறு காரணங்களுக்காக வாடகை வீட்ல வசிக்கிறாங்க. வாடகை வீட்ல வசிக்கிறவங்க வாடகை ஒப்பந்தம் பத்தின விதிமுறைகள கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தொழில் ரீதியா கடைகள வாடகைக்கு எடுத்து நடத்துறவங்க, அது பத்தின வாடகை ஒப்பந்தம், அப்புறம் சட்ட திருத்தங்கள் பத்தியும் தெரிஞ்சிருக்கணும். வீடு அப்புறம் கடைகள வாடகைக்கு விடுறவங்களும் வாடகை விதிமுறைகள பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த மாதிரியான சூழல்ல வாடகை ஒப்பந்தம் தொடர்பான புதிய விதிமுறைகள் வந்திருக்கு. வாடகை வீடுகள் அப்புறம் கடை மாதிரியான வணிக பயன்பாட்டு இடங்களுக்கு மக்கள் அடிக்கடி மாறுறாங்க. அதனால வாடகை ஒப்பந்தங்கள ஈஸியாக்கவும், விதிமுறைகள சீராக்கவும், பிரச்சனைகள சீக்கிரமா தீர்க்கவும் 2025வது வருஷத்துக்கான புதிய வாடகை ஒப்பந்த சட்டம் நியூ ரெண்ட் அக்ரிமெண்ட் 2025 அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இது மாதிரி குத்தகை சட்டம், மாடல் டெனன்சி ஆக்ட் எம்டிஏ மற்றும் சமீபத்திய மத்திய பட்ஜெட் அறிவிப்புகளோட அடிப்படையில ஒரு முறையான அப்புறம் கணிக்கக்கூடிய வாடகை சூழலை உருவாக்குறத நோக்கமா கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. புதிய சட்டத்தின்படி எல்லா வாடகை ஒப்பந்தங்களும் கையெழுத்திட்ட 2 மாசத்துக்குள்ள பதிவு செய்யப்படணும். ஆன்லைன்ல மாநில சொத்து பதிவு இணையதளங்கள் மூலமாவோ இல்லனா உள்ளூர் பதிவாளர் அலுவலகத்திலேயோ பதிவு செஞ்சுக்கலாம். அப்படி நீங்க பதிவு செய்ய தவறினா 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். இந்த மாதிரியான அபராதங்களை தவிர்க்க ஒப்பந்தங்கள் 2 மாசத்துக்குள்ள முறையா பதிவு செய்யப்படணும் அப்படிங்கறத நினைவுல வச்சுக்கோங்க. வீடு மாதிரியான குடியிருப்பு சார்ந்த சொத்துக்களுக்கு 2 மாச வாடகைக்கும், கடை உள்ளிட்ட வணிக பயன்பாட்டு இடங்களுக்கு 6 மாச வாடகைக்கும் வைப்புத்தொகை வரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த சொத்துக்களுக்கு வாடகை உயர்வு ஏதாவது இருந்தா அது குறிப்பிட்ட விதிகளின்படி இருக்கணும். அத பத்தி முன்கூட்டியே அறிவிப்பு வழங்கப்படணும். அதே மாதிரி வாடகை வீட்லயோ இல்லனா கடையிலயோ இருக்கக்கூடிய குத்தகைதாரர்கள திடீர்னு வெளியேத்த முடியாது. வெளியேத்துறதுக்கான நடைமுறைகள் இப்போ தெளிவா வரையறுக்கப்பட்டிருக்கு. வாடகை வருமானத்திற்கான டிடிஎஸ் வரம்பு வருஷத்துக்கு 2.4 லட்சத்துல இருந்து 6 லட்சமா உயர்த்தப்பட்டிருக்கு. இது பணப்புழக்கத்தை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வாடகை வருமானம் இப்போ வீட்டு சொத்துல இருந்து வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறதுக்கு கீழே வருது. 3 இல்லனா அதுக்கு மேம்பட்ட மாத வாடகையை செலுத்தாதவங்களுக்கு வாடகை தீர்ப்பாயங்கள்ல சீக்கிரமா தீர்வு காண முடியும். மலிவான வாடகை தொடரக்கூடிய உரிமையாளர்கள் மற்றும் சில மாற்றங்களை செய்யக்கூடிய வீட்டு உரிமையாளர்கள் மாநில திட்டங்களோட கீழ் வரி சலுகைகளை பெறலாம். வாடகை ஒப்பந்தத்தை பதிவு எப்படி செய்யணும்? உங்களோட மாநில சொத்துப்பதிவு இணையதளத்துக்கு போகணும். 2 தரப்பினரோட அடையாள சான்றிதழ்களை பதிவேற்றம் பண்ணணும். வாடகை விவரங்களை நிரப்பிக்கணும். உங்களோட இ சைன் கையொப்பமிட்டு ஒப்பந்தத்தை சமர்ப்பிச்சுக்கணும்.